வணக்கம் இந்தியா. தேசிய பங்கு சந்தை 26,246 நியர் டு த 14 மந்த் ஹை கிட்டத்தட்ட போயிருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினம் இன்ட்ராடேல க்ளோசிங்கில் வந்து பார்த்தோம்னா 26,193 141 புள்ளிகள் அதிகரித்து முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1192, டிக்ளைன்ஸ் வந்து 1459. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல பயம் இருந்தது. மெயினாக இன்னைக்கு 1 மந்த் ஆர்மி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மந்த் ஹையை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீடியான், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். அதர்வைஸ் அதுவும் இன்னைக்கு சேர்ந்து ஏறி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு 26,300 கிராஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது சொல்லலாம். ரிலையன்ஸ் ஏரியத்திற்கு முக்கிய காரணம் இந்தியா முதன்முறையாக ஃபர்ஸ்ட் ஜெட் ஃபியூவல் கார்கோ அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாம்நகர்லேருந்து. ஸோ அதனால் ரிலையன்ஸில் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை அதேமாதிரி ஹெவி வெயிட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருந்தது. ஏஷியர் மோட்டார் ஏறி இருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ரிலையன்ஸ், டெக் மஹேந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஜியோ ஃபினான்ஸ், தென் ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, எஸ்பிஐ லைஃப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் ஏஷியன் பெயிண்ட்ஸ், HCL டெக், டைட்டன் கம்பெனி, இந்துஸ்தான் லீவர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா ஸ்டீல், ONGC, சன்ஃபார்மா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், இன்ஃபோசிஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேன்கைண்டில் தினம் நடந்தது. தங்கம் 96 ரூபாய் குறைந்து 1,22,955, வெள்ளி 124 ரூபாய் அதிகரித்து 1,55,231, குரூடாயில் 64 ரூபாய் அதிகரித்து 5,322 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் மேக்ஸ் ஹெல்த் கேர் வீக் ஹை, ஸோ அதில் மொமெண்டம் வரக்கூடும். அதுபோல் பிரைவேட் செக்டர் பேங்க்ல ஆக்சிஸ் பேங்க் இயர் ஹை, தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் மந்த் ஹை, ரிலையன்ஸ் மந்த் ஹை, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வீக் ஹை. ஸோ இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் மொமெண்டம் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எபோவ் ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜில் இருந்ததுன்னு சொல்லலாம். சந்தைகள் ஓப்பனிங்கில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, 80 புள்ளிகள் அதிகரித்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அரௌண்ட் 10 மணிக்கு பார்த்தோன்னா இன்றைய லோ 26,063.20. பட் நேற்றுக்கு க்ளோசிங்கை விட மேலே தான் வந்து லோ வந்ததை தவிர அதுக்கு கீழே வரல. இதை நம்ம வாட்ச் பண்ணணும். அதிலிருந்து படிப்படியாக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 2:20க்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் புதிய உச்சம் 26,246.65 வரையும் சென்றது. மெயினாக வந்து இந்த ட்ரேட் டேரிஃப் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா ஒரு நல்ல ஒரு சுகமான முறைகளில் வந்து வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதை தவிர வந்து இந்தியா ரஷ்யா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்க மிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட 30 பில்லியனுக்கு மேலே நம்மளுடைய 300 பில்லியனுக்கு மேலே நம்மளுடைய வியாபாரம் வந்து செல்லக்கூடும் 2030 அப்படிங்கிற ஒரு கணிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுடைய அதிகரிப்பு இருக்கும் என்பதனாலே இன்றைய தினம் சந்தைகளில் வந்து ஒரு பையிங் ஆக்டிவிட்டி வந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 180 புள்ளிகள் வரை இன்றைய தினம் மார்க்கெட் வந்து லோக்கும் ஹைக்குள்ள டிஃபரன்ஸில் ட்ரேட் ஆச்சுன்னு சொல்லலாம். நோட்டபிளி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் அப் 1.42% ஏறி கிட்டத்தட்ட 12.14 முடிவடைந்தது. சந்தைகளை பொறுத்தவரை மார்க்கெட்டினுடைய அந்த அப்சைடு மொமெண்டம் வருவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் எஃப்ஐஐயும் நம்ம சந்தைகளை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த 2 நாட்களாக. அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 26,074.65, 26,074.65 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் 26,277.35 26,277.35க்கு மேலே சென்றதுன்னா ஃபர்தராக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.